சும்மா கலங்குவதே. தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே இன்னும் ஒரு நாளை தந்திரே. இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உம் சமூகத்திலே காத்திருக்க, சற்று நேரம் உம் திரு வார்த்தைகளை தியானிக்க ஜெபிக்க தந்த வேலைக்காக கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த கூடுகை நிறைவாக்கும் ஆண்டவர் ஆசீர்வதியும் இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 183வது பாடல், இயேசு நான் நிற்கும் கண்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே. இந்த பாடலை பாடி கடவுளை நாம் போற்றுவோம். இயேசு நான் நிற்கும் கண்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே, வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, இயேசுவின் நாமத்தின் மேலே எந்தன் எல்லா நம்பிக்கையும் வைத்தேன் அன்பாலே, வைத்தேன் அன்பாலே. நேசனையும் கூட நம்பே, நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சார்வேன், முழுதுமே சார்வேன். இயேசு நான் நிற்கும் கண்மலையே, இருள் அவர் அருள் மூகம் மறைக்க, நான் உறுதியாய் அவர் மாறா கிருபையில் நிலைப்பேன், கிருபையில் நிலைப்பேன். உரமாக கடும் புயல் வீச, சற்றும் உலையாத எனது நங்கூரமாம் அவரே, நங்கூரமாம் அவரே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, பெருவெல்லம் பிரவாகம் வரினும் அவர் பிரதிக்னை ஆனை, இரத்தம் என் காவல், இரத்தம் என் காவல். இருதயத்தின் நீலை அசைய, அப்போதேசுவே என் முழு நம்பிக்கையாமே, நம்பிக்கையாமே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, ஜோதியாய் அவர் வரும்போது நான் சுத்தனாய் தரிசித்தே அவரை போலாவேன், அவரை போலாவேன். நீதியாம் ஆடை தரிப்பேன், சதா நித்திய காலமாய் ஆளுகை செய்வேன், ஆளுகை செய்வேன். இயேசு நான் நிற்கும் கண்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் வெறும் மணல் தரையே, வெறும் மணல் தரையே. இயேசு நான் நிற்கும் கண்மலையே. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி சற்று நேரம் ஜெபத்திலே தரித்திருப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே,
துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. எங்கள் வாழ்விலே மற்றும் ஒரு நாள் காலை வேலை அமைதியான சூழல் சமூகத்திலே காத்திருக்கிற நேரம், இந்த தியானத்தை எங்கள் எல்லாருக்கும் நிறைவாக்கி தாரும் ஆண்டவரே. உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று எங்களை நடத்தும் ஐயா. உம் பிள்ளைகளாக வழிநடத்தும் ஆண்டவரே. தியானத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கி தாபரியும். கர்த்தருடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த தியானம் எல்லோருக்கும் நிறைவாய் அமைந்திடம் அருள் தந்து வழிநடத்தும். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். இன்று நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம், அது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. ஆதியாகமம் 15 வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் என்பதே. ஆமேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரில வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம் தியானிப்பதற்கான தலைப்பு, கடவுளின் வாக்குத்தத்தத்தை திரும்பி நம்பி திரும்புதல். ரிட்டர்ன் டு ட்ரஸ்டிங் காட்ஸ் ப்ராமிஸ். கடவுளின் வாக்குத்தத்தத்தை நம்பி திரும்புதல். ஆண்டவர் திருமறையில ஆபிரகாமோடு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். அதை அப்படியே பற்றி கொண்டவராக ஆண்டவரை தேடி அவரை நம்பி வருகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கண்டதை நாம் அவர் வாழ்விலே நாம் பார்க்கிறோம். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. இங்கே ஆபிரகாம் கர்த்தரோடு உரையாடுகிற அந்த உரையாடல் ரொம்ப அழகா இருக்கிறது. அங்கே 15ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். ஆபிரகாமே, நீ தனியா இருக்கிறன்னு யோசிக்காதப்பா. ஏனென்றால் இதுவரை அவருக்கென்று பிள்ளை இல்லை. அங்கே இஸ்மவேல் தான், அதாவது ஆகாருக்கு வீட்டிலே அடிமை வேலை செய்கிற ஆகாருக்கு பிறந்த மகன் தான் இருக்கிறான். அவருக்கென்று ஒரு சுதந்திரவாளி
என்று ஆபிராம் சாராளுக்கு பிள்ளை இல்லாத சூழல்ல ஆபிராமுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? எனவே இங்கே கர்த்தர் ஆபிராமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிராமே நீ பயப்படாத, நீ மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறப்போகிற நிலைமையை நான் உனக்கு வாக்குத்தத்தம் அருளப் போகிறேன். எனவே நீ இந்த நாட்கள்ல பயப்படாதிரு, உனக்கு பாதுகாப்பாய் அரணாய் கேடயமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை தருகிறார். அப்பதான் ஆபிரகாம் கேட்கிறார், ஆபிராம் ஐயா எனக்கென்று ஒரு பிள்ளை இல்லை, அடுத்து என் வீட்டு வேலைக்காரனா எலியேசர் இருக்கிறார், அவன் தான் எல்லாத்தையும் விசாரிச்சுன்னு இருக்கிறான், எனக்குன்னு ஒண்ணும் இல்லை, பிள்ளை இல்லை என்று சொல்லும் பொழுது என் வீட்டுல இருக்கிற அந்த இஸ்மவேல் தான் இப்போதைக்கு இருக்கிறான், அவனல்ல உன் சுதந்திரவாளி, உன் சந்ததி எப்படி பெருகப் போகிறது பழுகப் போகிறது என்பதை உனக்கு காண்பிக்கிறேன், உன்னோடு நான் வாக்குத்தத்தம் செய்வதை நீ வந்து வெளியே பாருன்னு சொல்லி வெளியே அழைத்து வருகிறார். அந்த 5ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். லேலியா அன்பானவர்களே, சிந்திக்கலாம். இந்த காலை வேளையில ஆபிராம் ஒரு தனி நபராக இருக்கிறார். ஒரு புறத்துல பிள்ளை இல்லாத சூழல், மறுபுறத்துல ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல். இப்படிப்பட்ட ஒரு விதமான மன வேதனையோடு அல்லது ஒரு கலக்கத்தோடு இருக்கிற ஆபிராமை கர்த்தர் அழைத்து ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆபிராமே நீ பயப்படாதே, வெளியே வந்து பாருப்பா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியுமா? அந்த அளவுக்கு உன் சந்ததி பலுகி பெருக போகிறது, உன் சந்ததி இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு மிக நேர்த்தியான சம்பவங்கள் நடக்கிறது. 6ஆம் வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆபிராம் அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசித்தார், அதை முழுவதுமாய் நம்பினார், அதை கர்த்தர் ஆபிராமுக்கு நீதியாக எண்ணினார். அன்பானவர்களே, இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார், அவர் நம்மோடு இருந்திருக்கிறார். அன்றைக்கு ஆபிராமுக்கு சொன்ன வார்த்தை நமக்குமான வார்த்தை, பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு அரணா இருக்கிறேன், கேடயமா இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால சூழல்ல, உலக ஓட்டத்துல, ஒரு போர்ச்சூழல் அமைந்த காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல கர்த்தர் நம்மோடு ஒவ்வொருவரோடும் சொல்லுகிற வார்த்தை, மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு அரணா இருக்கிறேன், நான் உனக்கு கேடயமா இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாவலரா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகவே அணுகாது, உன்னோடு இருக்கிற கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடையே இந்த வேளையில பேசுகிற வார்த்தையை நாம் உணர்ந்து பார்ப்போம். அன்றைக்கு ஆபிராமுடைய வாழ்வும் கூட அப்படித்தான் ஒரு ஏக்க பெருமூச்சோடு தனித்து வாழ்கிற நிலைமையில, ஆபிராமே பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு கேடயமா இருக்கிறேன், நான் உனக்கு அரணாய் உனக்கு பாதுகாவலா இருக்கிறேன், நீ வெளியே வா, வெளியே வந்து பார், வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரத்தை எண்ண முடியாத அளவிற்கு வைத்திருக்கிறேன், அந்த அளவுக்கு உன் சந்ததி பலுகி பெருகும், ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று அதே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆபிராம் அதுக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த அந்த வாக்குதை பற்றி கொண்டார், அதை நம்பினார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. எங்கேயோ இருந்த உன்னை நான் அழைத்து வந்தேனே, நான் உன் கூட இருப்பேன், உன் சந்ததி இப்படி பழகி பெருகும். நம்மையும் பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, எங்கோ தமிழகத்திலிருந்து உன்னை இந்த தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறேனே, பயப்படாத மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு அரணா இருக்கிறேன், உனக்கு கேடயமா இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லுகிற கர்த்தர். அவர் சொல்லிய வார்த்தை ஆபிராம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது, அவர் சந்ததி அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, வாக்கு தத்தம் நிறைவேறியது. நம் வாழ்வின் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை அழைத்து வந்த கர்த்தர் நானே, உனக்கு பாதுகாவலர், உனக்கு கேடயம், உனக்கு அரண் நானே என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பற்றி பிடித்து கடவுளிடத்துல இந்த வாக்குத்தத்தை நம்பி திரும்புவோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆபிராமை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நாம் சிந்திக்கலாம். கிறிஸ்தவ கம்பர்
என்று சொல்லக்கூடிய ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை, இவர் ஒரு இந்து வைணவ குடும்பத்தில, ஒரு பக்தி மிகுந்த வைணவ குடும்பத்தில திருநெல்வேலி பகுதியில பிறந்தவர். ரெட்டியார்பட்டி என்று சொல்லுகிறார்கள். அங்கே 1827 ஒரு வைணவ குடும்பத்தில பிறந்த இந்த கிருஷ்ண பிள்ளை, காலங்கள் உருண்டோடுகிறது. அவருடைய பெற்றோர் மிகவும் வைராகியமான இந்து சமயத்தில கிருஷ்ண பிள்ளையை வளர்க்கிறார்கள். அதன் பிறகு அவர் நல்ல ஒரு தமிழ் கவிஞராக, தமிழ் புலவராக, தமிழ் துறையில ஒரு திறமை மிக்க ஆசிரியராக அவர் பணியாற்றுகிறார். சாயர்புரத்தில் இருந்த இறையல் கல்லூரியில தமிழ் பேராசிரியர் வேண்டும் என்ற நிலையில அவர் விண்ணப்பிக்கிறார். 3 பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அப்பொழுது ராபர்ட் கால்ட்வெல் என்கிற ஊழியர் அங்கே அந்த பொறுப்பில் இருந்து அந்த 3 பேர்ல கிருஷ்ண பிள்ளையை அந்த பேராசிரியர் பணிக்காக இறையல் கல்லூரியில் எடுக்கிறார். எடுத்த பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற சூழல்ல இயேசுவை குறித்து அறிய ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பிள்ளைக்கு தம்பி முத்தையா பிள்ளை ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவரும் அவரோடு இருந்த 3 நண்பர்களும் ஒரு விதமா குடும்பத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காலத்திலிருந்தேயும் கிருஷ்ண பிள்ளைக்கு இயேசுவை பற்றி அவரும் சொல்லியிருக்காரு. இப்பொழுது இந்த சூழல், இந்த இறையல் கல்லூரியில கிருஷ்ண பிள்ளைக்கு இயேசுவை அறிந்து கொள்ள, இன்னும் ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொள்ள இன்னும் வாய்ப்பு அதிகமாகிறது. காலங்கள் உருண்டோடி அவர் தமது 30ஆம் வயதில ஆண்டவர் இயேசுவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர்ல அவர் சென்று ஞானஸ்தானம் பெறுகிறார். அவருக்கு அவர் உள்ளத்தை தொட்ட அல்லது அவரை அந்த ஞானஸ்தானத்திற்கு அழைத்து சென்று மாற்றின வசனம் அப்போஸ்தலர் 16:31 என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற அந்த சம்பவம் அவரை அசைத்தது, அவரை மாற்றியது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஞானஸ்தானம் பெற்றார், கிறிஸ்தவராக மாறினார். அதனால குடும்பமே அவரை ஒதுக்கி வைத்தது. குறிப்பாக அவருடைய மனைவி அவர் ஒரு வேலைக்காரனை போல ட்ரீட் பண்ணாங்க. இந்த எச்சிய கிறிஸ்டின் பிள்ளை அநேக கிறிஸ்தவ நூல்களை எழுதியிருக்கிறார். அதுல குறிப்பாக இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோகரம் ஆகிய புகழ்பெற்ற நூல்கள், ஜான் பனியன் எழுதிய அந்த ஆங்கில நூலாக்கிய மோட்ச பிரயாணம், அதை மிக தெளிவாக தமிழிலே எச்சிய கிருஷ்ணன் பிள்ளை எழுதியிருக்கிறார். எச்சிய கிருஷ்ணன் பிள்ளை எழுதின முதல் கிறிஸ்தவ கீர்த்தனை சத்தாய் நிஷ்கலமாய், அந்த பாடல்ல 4ஆம் சரணம் இப்படி இருக்கும். ரொம்ப அவங்க மனைவி எச்சிய கிருஷ்ணன் பிள்ளையை கீழ்த்தரமாக நடத்தினார்களாம். ஒரு வேலைக்காரனை போல ஏன் தான் கூப்பிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் எழுதின்னு போறாரு. அவங்க மனைவி தன் கணவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்கிற ஒரே காரணத்துக்காக மதிப்பில்லாம, மதிப்பு கொடுக்காம ஏய் வா என்று அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். எனவேதான் அந்த சத்தாய் நிஷ்கலம் அதுல 4ஆம் சரணத்துல தாயே தந்தை தம குரு சம்பத்து நட்பேவையும் நீயே எம்பெருமான், நீயே எம்பெருமான், கதிவேரிலை நின்னயங்கான் ஏயே என்றிகளோ, ஏயே என்றிகளோ உலகோடெனக்கென்னுரிமை ஆயே உன்னை அல்லால், ஆயே உன்னை அல்லால் ஏதக்கார்துணை யாருறவே. எச்ச கிருஷ்ணன் பிள்ளை இப்படி பாடிக்கொண்டே செல்கிறார். வீட்டுல, குடும்பத்துல, உறவுகள்ல தள்ளப்பட்ட நிலைமை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
தமது 73ஆம் வயதில கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மரித்து 1900 ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்க்கை முடிகிறது. சிந்திக்கலாம் அன்பானவர்களே, இயேசுவை நம்பி அவரை பற்றி கொண்ட வாழ்வு அது வளமானது. ஆண்டவரை நம்பி வந்த ஆபிரகாமுடைய வாழ்வு அது மிகப்பெரிய சந்ததிக்கு தந்தையாய், விசுவாசத்தின் தகப்பனாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய சந்ததியை அவர் பெற்றுக்கொள்ளும்படியான வாக்குத்தத்தம். அதை நம்பி கர்த்தரிடத்திலே ஆபிரகாம் வந்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எச்சே கிருட்டின பிள்ளை ஆண்டவர் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டார். அவர் வாழ்வின் வழியாக அநேகருக்கு அவர் ஒரு வழிகாட்டியாக, அநேகருக்கு இயேசுவை அறிவிக்கிற நிலையில நாம் சிந்திக்கலாம். கிறிஸ்தவ நூல்கள்ல மிகச்சிறந்த நூல்களாய் இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோகரம் போன்ற நூல்கள், நம்முடைய கீர்த்தனையில முதல் பாடல் சத்தாய் நிஷ்கலமாய் அவர் எழுத்திய பாடல்கள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். காரணம் ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிது. அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் மகத்தானதை செய்கிறார். நாமும் இந்த லெந்து காலத்துல ஆண்டவரை முற்றிலுமாய் விசுவாசிப்போம். நம்பிக்கையோடு கர்த்தரிடத்துல திரும்புவோம். அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். நம்மையும் நமது குறைவையெல்லாம் எடுத்து போட்டு நிறைவாய் வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த திருவார்த்தைகளை ஆண்டவர் தாமே நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைத்து உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தை எழுந்தருளினார். பரமளத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல்ல 54வது பாடல், ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஜீவனுள்ள தேவனே வாரோ ஜீவ பாதையிலே நடத்தோ, ஜீவனுள்ள தேவனே வாரோ ஜீவ பாதையிலே நடத்தோ, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தோ, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேர என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவையாத மக்களே தூயா, பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேரு என்னை நடத்தும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே,
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பேரை என்னை நடத்தும். நிறைவாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு ஆபிரகாமோடு இருந்து நீர் வாக்கு பண்ணினீர். ஆபிரகாமே, பயப்படாதே, நான் உனக்கு அரணாய் கோட்டையாய் இருக்கிற கர்த்தர், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் செய்ததை அப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணினீர். அவர் வாழ்க்கையிலே அப்படியே நீர் மாற்றி போட்டீர், ஆசீர்வதித்தீர். ஈசாக்கு, யாக்கோபு, தொடர்ந்து 12 சந்ததிகள், தொடர்ந்து மிகப்பெரிய இன கூட்டத்தை ஆசீர்வதித்தீர். நாங்களும் உமது மக்களாய் வாழ எங்களுக்கு வாழ்வளித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன் வாக்கை நம்பி உம்மிடத்துல வருகிறோம். நீர் தந்து இந்த ஆசீர்வாதங்களுக்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு எச்ச கிரட்டின பிள்ளை உம்மை விசுவாசித்தார், உம்மை பற்றி கொண்டார். அவர் வழியாக அநேகருக்கு வாழ்வு கிடைத்தது. அநேகர் ஆண்டவர் இயேசுவே ரட்சகர் என்று கண்டுகொள்ள நீர் வழி நடத்தினீர். அந்த தெய்வம் எங்களோடு இந்த காலங்களில் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை தியானத்துல யாரெல்லாம் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஜெபத்துக்கு எல்லாம் நீங்க பதில் தாங்கய்யா. விசுவாசிக்கிற பொழுது எங்களுக்கு வாழ்வை, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை, எங்களுக்கு நிறைவை நீர் தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு உம் பாதத்துல திரும்பி வருகிறோம். உம் பாதத்தை நோக்கி வேண்டுகிறோம். உம் பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. மனம் இறங்கும் உம் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், நிறைவோடு வாழட்டும். உம் கரங்களை தாழ்த்துகிறோம். நீர் தந்திருக்கிற இந்த லெந்து காலங்களிலே, நீர் தந்திருக்கிற இந்த தியான வேளைகளிலே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். குறிப்பாக உலக அமைதிக்காக வேண்டுகிறோம் ஐயா. உலகம் முழுமையிலும் இருக்கிற இந்த போர்ச்சூழல் ஆண்டவரே மாறட்டும், அமைதி உண்டாகட்டும். அனைத்து நாடுகளிலும் ஆட்சி செய்கிற தலைவர்களோடு, ஆட்சியாளர்களோடு நீர் இடைப்படும். சமாதான பிரபுவாய் நீர் செயல்படும். சமாதானத்தை உண்டு பண்ணும். அமைதி ஏற்படட்டும். கரங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்கள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.